கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் அதே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15:17 நான் விழுந்து போனது ஆவியினுடைய கூடாரத்தை மறுபடியும் சீர்படுத்துவேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போது ஒரு துதியின் கூடாரம், ஒரு ஆராதனையின் கூடாரம், ஒரு மகிமையின் கூடாரம் எப்படி விழுகிறது என்பது தான் இப்போ பெரிய கேள்விங்க. பெரிய வருத்தமான ஒரு காரியம் என்னென்னு கேட்டால், இந்த இலை வேளையில் உங்களோடு கூட இந்த காலையில் பேசுவது கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அநேக விஷயங்களில் நாம் என்ன செய்கிறோம்னா தவறுகிறோம். எப்படி தவறுகிறோம் என்று சொன்னால், காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணுங்க. தாவீதுக்கு அது ஒரு பழக்கமாக இருந்துச்சு, மோசைக்கு அது ஒரு பழக்கமாக இருந்துச்சு, பரிசுத்தவான்களுக்கு அது ஒரு பழக்கமாக இருந்துச்சுங்க. இயேசுவுக்கு அது ஒரு பழக்கம். ஜெப நேரம்னு ஒரு நேரம் இருந்துச்சுங்க. தாவீது சொல்கிறான் சங்கீதம் 5:3 கர்த்தாவே, நான் காலையில் எழுந்து ஆயத்தமாகி உமக்கு நேராய் வந்து காத்திருப்பேன், என் சத்தத்தை கேளும். காலையில் தேவ சத்தத்தை கேட்கணும். ஆனால் அவன் சொல்கிறான், என் சத்தத்தை கேளும் ஆண்டவரே. ஒருவரோடு ஒருவர் பேசுகிற உறவை அது காண்பிக்கிறது. தேவ சத்தத்தை மனிதன் கேட்க வேண்டும், மனித சத்தத்தை தேவன் கேட்க வேண்டும். இந்த 2 சத்தமும் சரியாக இருக்கும் பொழுது உறவு சரியாக இருக்கிறது என்பது அர்த்தம். எந்த ஒரு காரியமானாலும் மனம் விட்டு பேசக்கூடிய ஆற்றல் உடையவன் தாவீது. ஒரு காலத்தில் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மனம் திறந்து பேசுகிறவன். அதனால்தான் தாவீதோடு கூட கர்த்தர் நெருங்கி ஜீவித்ததனுடைய காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, அவனோட நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் அவரோடு கூட பேசி பழகினான். இப்போ ஏனோக்கு தேவனோடு கூட பேசி 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 பழகி 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 அந்த அவரோடு கூட அப்படியே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தது போல இன்றைக்கு பேசுவதும் ஒரு உறவை ஏற்படுத்துகிறது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு எவ்வளோ நேரம் பேசுகிறோம், மனிதர்களோடு எவ்வளோ நேரம் பேசுகிறோம்? 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரத்தை நல்லா தூங்குங்க, 8 மணி நேரத்தை வேலை செய்யுங்க. இன்னும் 8 மணி நேரம் இருக்க, அந்த 8 மணி நேரத்தில் நீங்கள் தேவனோடு கூட பேசுவதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு கொஞ்சம் நேரத்தை செலவிடும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்ததை பார்ப்பார். கர்த்தருடைய கண்கள், அதாவது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்றார். உங்களை பார்க்கறதுக்கே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதா? உங்களை பார்க்குறாருங்க. ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கலையா? சிங்கக்கபிக்குள்ளே தானியேல் விலகும்போது தானியேலை பார்க்கலையா? ஆபிரகாமை பார்க்கலையா? ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தும் போது எல்லாவற்றையும் பார்த்து செய்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. மனுஷனை நம்பாதீங்க. இன்னைக்கு நல்லது செய்கிறது போல செய்வாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத அப்படின்றார். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத. யாரை நம்பணும்னா கர்த்தரை நம்பணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது என்பதை அறிந்து ஆராய்ந்து அதன்படி செய்வதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். இதாங்க வாழ்க்கை. ஏன்னா இந்த ஓட்டம் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் 70, 80, 90, 100, 110 வச்சுருங்களேன். ஒரு நாள் வாழ்க்கை முடியல, இந்த ஜீவன் பிரியும்ல. பிரியும் போது நாம் அடக்கம் பண்ணப்படுவோம். ஆவி எங்கே போகுது, ஆத்மா எங்கே போகுது என்பதை குறித்த அறிவு நமக்கு வேணும்னா வேத வசனம் தான் அதுக்கு நமக்கு காரியத்தை வெளிப்படுத்துங்க. நம்முடைய ஆவி எங்கே போகும், ஆத்மா எங்கே போகும் என்பதை நாம் அடுத்த காலையில் பார்ப்போம். இப்பொழுதும் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவரோட பேசி பழகி உறவில் இருக்கணும். அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த கூடாரத்துக்குள்ள, நீதிமானுடைய கூடாரத்திற்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அந்த கம்பீர சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடலின் சத்தம், ஆராதனை சத்தம், அதுக்குள்ளே தான் தேவன் என்ன செய்கிறார்னா வாசம் பண்ணுகிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவருடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் ஜனமாக இருப்பார்னு சொன்னார். அதாங்க வாழ்க்கையில் அவர் நம்மை தன்னுடைய சொந்த ஜனமாக பாவித்து நடத்துகிறார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே,
உறவு கொள்ள விரும்புகிற கர்த்தர், தம்முடைய ஜனத்தை அதற்கென்றே ஏற்படுத்தினேன் என்று சொன்னவர், இப்பொழுதும் நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கு. தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுவீராக. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.